மேக்ஸிமஸ் இன்டீரியர். நம்ம இதுவரையும் பார்த்துட்டு மாடல் கிச்சனு, கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ பண்ணி பார்த்துருப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்லாம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வீடியோ பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ என்னதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஒர்க் நம்ம பண்ணது எல்லாமே பல்லடத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ பல்லடத்தில் மகாலட்சுமி கார்மெண்ட்ஸ் பனியன் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ அங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து என்னென்ன ஒர்க் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் டேபிளை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் டேபிள் ஒரு 10 அடிக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது 10க்கு 3 அடி உயரம். ஸோ கிராஸாக போட்டு டிசைன் போட்டு லைட் கலர் மைக்கா, கீழே டார்க் மைக்கா ஒட்டியிருக்கோம். அங்கிட்டு கீபோர்டு, ட்ராவ் எல்லாம் அங்கிட்ட பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எல்லாம் திங்ஸுக்கு இருந்தனால நான் காட்டலை. ஸோ என்ட்ரன்ஸ் டேபிள் இதுதான், கஷ்டம் தான். இப்போ வந்துட்டு இது பூரா ஆஃபீஸ் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 அடி டோர் போட்டிருக்கோம். ஸ்லோ ஸ்ப்ரிங்கு வச்சு நடுவில் கண்ணாடி கட் பண்ணி கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன் கட் பண்ணுற ஏரியா, அதுக்கு போகிறதுக்கு 4 அடி கிட்டத்தட்ட. ஸோ 4 அடிக்கு ஒரு பெரிய டோராக போட்டு நடுவில் 2 அடி கிளாஸ் போட்டு நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கோம். எல்லாமே கிளாஸ் 8 அடி கிளாஸ் தான். டஃபன் கிளாஸ் போட்டு அதுக்கு பார்டர் காட்டி டார்க் மேக்கா ஒட்டி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே கிளாஸ் தான் வரும், எல்லாம் தெரிகிற மாதிரி. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடு போனோட்டுமே நமக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், மீட்டிங் ஹால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டிங் ஹால் வந்து கிட்டத்தட்ட 16 அடி, 16க்கு 6 அடி நல்ல ஒரு பெரிய ஹாலு. மீட்டிங் ஹால் போட்டு பேசுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் நல்லா பண்ணியிருக்காங்க. சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ டார்க் லைட் மைக்காக தான் எல்லாமே. இந்த ஆஃபீஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 8 கலர் போட்டிருக்கோம். ஸோ 8 கலர் ஒட்டியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 2 கலர். இந்த மைக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மைக்கா, ஒரு துணி ஸ்ட்ரெச்சிங் மாடலில் இருக்கும் இந்த மைக்கா. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனலிங்லேயே ஒரு ஸ்டோரேஜ், அதில் பூரா டிசைன் ஒட்டியிருப்போம், மாற்றி செக்குடு மாடல். ஸோ இந்த ஆஃபீஸுக்கு எல்லாமே நம்ம இந்த பேட்டர்னில் தான் ஒட்டியிருப்போம். ஸோ எல்லா டேபிளும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் மாற்றி வரும், கிரெயின்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டேபிள்ஸ், வரிசலாக ஸ்டாஃப்ஸ் உட்கார்ற மாதிரி வரிசலாக டேபிள், ஒரு ட்ராவு, ஒரு கீபோர்டு, சிஸ்டத்துக்கு தேவையான மேலே ஹோல்ஸு, கீழே வயரிங்கு எல்லாமே நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன வேலை. மெயின் ஸ்டாஃப்ஸ் டேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. அவங்களுக்கு ஒரு தனித்தனியாக ஒரு கேபின் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கேபின் பார்த்தீங்கன்னா சேம் இதே செக்குடு மாடல் தான். 5க்கு 2.5 டேபிள் உயரம், சைடில் ஒரு 3 அடி பாக்ஸ் ஸ்டோரேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெட்டாக 8 அடிக்கு ஒரு பாக்ஸு. எல்லாமே கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஃபியூர் எஸ்எஸ் மேட் ஃபினிஷிங்கு எல்லாமே குறுக்க வச்சுருப்போம் மாடலாக. ஸோ டோரை திறந்தா தான் நமக்கு எங்கே ஓப்பன் இருக்குன்னே தெரியும். அந்த மாதிரி சாத்தியம் தான் எங்கே ஓப்பனே தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேபின், தனித்தனி கேபினு. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள பக்கத்து ரூமுக்கு போனோம்னா இங்கே 2 கேபினு. ஸோ ஸ்டாஃப் உட்கார மாதிரி சேம் அதே பேட்டர்ன். இங்கே இருக்க எல்லா பேட்டர்ன் தான் எல்லா ரூமுக்குமே வரும். இந்த எல் டேப் பாக்ஸு, 2 ட்ராவு, 2 டோரு, கீழே இந்த மாதிரி பேக்ஸு, டிசைன் மைக்கா. ஸோ நெக்ஸ்ட் ரூம் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கேபின். ஸோ 3 கேபின் சேம் ஒரே பேட்டர்னில் இருக்கும், ஒரே அளவு, ஒரே மெஷர்மெண்ட்டு எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2வது ரூமு. அந்த ரூம் பார்த்த அளவே தான் இந்த மெஷர்மெண்ட்டும் சேம் ஒரே டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸு, டோர்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் லைட் மைக்கா ஒட்டியிருப்போம். அதே மாதிரி கண்ணாடி, எல்லா இதுக்குமே கண்ணாடி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருப்போம் செவ்வக வடிவத்தில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி ரூமு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து எம்டி ரூமு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி கட்டிங் போட்டு ஒரு ரூம், இதான் எம்டி ரூம். ஸோ கொஞ்சம் நல்லா பக்காவே பண்ணியிருப்போம். எல்லாம் இதுக்கு மட்டும் தனியாக வேறு கலர் மைக்கா, இந்த எம்டி ரூமுக்கு மட்டும் வேறு மைக்கா. பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே உள்ளே வச்சு டாப்பு நீட்டு விட்டு பண்ணியிருப்போம். டேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி, 6க்கு 3 சைஸ் நமக்கு. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு 3 ட்ராவு, மேலே பார்த்தீங்கன்னா 2 டோரு, நடுவில் பூஜாக்கு அவர் பூஜா படம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பூஜா. டோட்டலாக இதுவும் 10 அடி தான். ஸோ 3, 3, 6, நடுவில் வர்றது 4 அடி. எல்லாம் டார்க் அண்ட் லைட் மைக்காவெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஒட்டியிருக்கோம். இங்கே கீழே 4 ட்ராவ். ஸோ இன்னும் நம்ம லைட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிஎன்சி. ஸோ டேபிளுக்கு சிஎன்சி போட்டு கொடுத்தோம். இன்னும் லைட்டு ஒட்டலாம், ஸ்ட்ரிப் லைட்டு ஒட்டலாம் அதெல்லாம் சொன்னேன், ஆனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம். கீழே பண்ண மாதிரி தான் நம்ம மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து கேபின்லாம் கம்மி. ஸோ அது என்னன்றது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் மாட்டலாம்னு சொல்கிறதுனால நம்ம அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் பீஸ் அடித்து வச்சோம். பாக்ஸு மேலே பூரா கண்ணாடி போட்டு சாம்பிள் பீஸ் மாட்டுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ சாம்பிள் பீஸ் மாட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜுக்கு வச்சுருக்காங்க. சாவியை காணோம். ஓகே. ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள் எல்லாம் சாம்பிள் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிச்சது. கீழே எல்லாமே ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி
பிளான் பண்ணி அடித்தது. ஸோ எல்லாம் ஸ்டோரேஜ் வந்து ஏற்றிருக்காங்க, அதனால் நமக்கு எல்லாம் துணியாக தெரியுது. வந்து நம்ம அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாஃப்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு கேபின். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ப்ளஸ் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி தடுத்து 4 பேர். ஸோ இங்கிட்டு 2 பேர், அங்கிட்டு 2 பேர். ஸோ அதே டேபிள் தான், கீழே நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே மாடல், அதே மைக்கா, அதே பேட்டன், அதே மாதிரி டேபிள் அடித்து 4 பேர் உட்கார மாதிரி, அங்கிட்டு 2 இங்கிட்டு 2. ஸோ ஒரு ரூம்குள்ளே 4 கேபின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கிளாஸ் வச்சு பார்ட்டிஷன் ஒரு நல்ல பார்டர் மாதிரி 2.5 இன்ச்சு சுற்றியும் பார்டர் காட்டியிருக்கோம் கிளாஸ் வச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு 3/4 இன்ச்சு பீஸ் முடிக்க காட்டியிருப்போம், 3/4 இன்ச்சு பார்டர் காட்டியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு பார்டர் காட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டி ரூமு. நீங்கள் கீழே என்ன பார்த்தீங்களோ சேம் அதே ரூம் தான், மேலே வந்தாலும் அவர் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னனால அது சேம் அதே ரூமு. இருங்க, நம்ம லைட்டு போடல, லைட்டை போட்டிருக்கோம். ஓகே, சேம் அதே பேட்டம், அதே ரூமு, வசம் மட்டும் மாறி இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அதே டிசைன், அதே கலர், அதே மைக்கா, கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். கீழே என்ன பார்த்தாரோ அதே தான் நம்ம மேலேயும் பண்ணியிருக்கோம். இந்த மேக்ஸிமஸ் இன்டீரியரில் இதுவரை நீங்கள் இன்டீரியல் ஒர்க்கு, மாடல் கிச்சனு, டிவி யூனிட்டு, பேனல் நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ண ஆஃபீஸ் ஒர்க் பண்ண வீடியோ போட்டிருப்போம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தான் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, எது ஒன்றாலும் மறக்காமல் கீழே வர மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணி விடுவேன். வேறு எனி டீட்டெயில்ஸு, டவுட்டுங்க எது இருந்தாலும் ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள்.